இன்னைக்கு நம்ம மண் மனம் வீசும் மரவள்ளி கிழங்கு அது ஒரு லாபம் தரும் தொழில் வாய்ப்பு எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் மக்களுடைய ரொம்ப எளிய உணவாக இருந்தது தான் இந்த மரவள்ளி கிழங்கு, அதாவது கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிழங்கு சாப்பிட்டாலே நல்லா பசியை போக்கக்கூடியது. இன்னைக்கு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய விவசாயம் மற்றும் ஒரு தொழில் வாய்ப்பாக மாறி இருக்குது. மண்மணத்தோடு கலந்த இந்த கிழங்கு குறைஞ்ச செலவில் நிறைய பயன் தரும் ஒரு பயிராக விவசாயிகளுடைய கவனத்தை ஈர்த்து வருது. மரவள்ளி கிழங்குடைய தாயகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா. இப்போ இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே பரவலாக பயிர் செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் இது ஒரு முக்கிய உணவு பயிராகவும் தொழில்துறை மூலப்பொருளாகவும் இருக்குது. அதிகமாக இதுக்கு தண்ணி தேவை கிடையாது. கொஞ்சமாக மண் வளம் இருந்தால் கூட இது நல்லா வளரக்கூடியது தான் இதனுடைய ஸ்ட்ரென்த்தே. தண்டு பார்த்தீங்கன்னா நல்லா நட்டு வச்சாலே போதும். இந்த பயிர் சுமார் 8லேருந்து 10 மாதத்துக்குள்ளே அறுவடைக்கு தயாராகிடும். பராமரிப்பு செலவு மற்றும் பூச்சியோட தாக்கம்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. மரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட் சத்துக்கள் இருக்குது. உடலுக்கு விரைவான ஆற்றலை வழங்குறதுனால கிராமப்புறங்களில் இது பல ஆண்டுகளாக முக்கிய உணவாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால ஜீரண சக்திக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலும் குளூட்டன் இல்லாத உணவாக இருக்கிறதுனாலையும் நல்ல ஸ்பெஷலான உணவு முறைகளில் இதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. மரவள்ளியை வெறும் கிழங்கா மட்டும் விற்பனை செய்யறதை விட அதை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றினோம்னா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். மரவள்ளி மாவு, சிப்ஸு, முறுக்கு, அடை, புட்டு, பாயாசம் இந்த மாதிரி பல தயாரிப்புகள் சந்தையில் இந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது. குறிப்பாக ஆரோக்கியமான சிற்றுண்டி, ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கிற பெயரில் விற்கக்கூடிய மரவள்ளி சிப்ஸுக்கு சிட்டியில் ரொம்பவே டிமாண்ட் இருக்குது. அழகான பொதிய அமைப்பு மற்றும் தரமான தயாரிப்போட டன் கணக்கில் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அது சின்ன தொழிலாக தொடங்கினோம்னா கூட அது ரொம்ப நல்லா பெரிய தொழிலாக வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஜவ்வரிசி, அதாவது பாயாசத்துக்கெலாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசி எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரப்பொருள் தான், மரவள்ளி கிழங்கு தான் ரா மெட்டீரியலாக இருக்குது. இதன் மூலமாக ஜவ்வரிசி உற்பத்தி, மாவு தயாரிப்பு போன்றவை நல்ல ஒரு தொழிலாக இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்குது. மரவள்ளி மாவு உலர்த்தப்பட்ட கிழங்கு, ஜவ்வரிசி போன்ற பொருட்களுக்கு ஃபாரின்லாம் நல்ல டிமாண்ட் இருக்குது. இன்னும் ஆசியா, ஆப்பிரிக்கா நாடுகளில் இது போன்ற முக்கிய உணவுப் பொருளாக பயன்படுத்தப்பட்டு வராங்க. தரநிலை, இதனுடைய குவாலிட்டி பற்றி பார்த்தோம்னா சின்ன சிறு தொழில் முனைவோருக்கு கூட நிறைய ஏற்றுமதி வாய்ப்புகள் ஓப்பனிங்கில் இருக்குது. குறைஞ்ச முதலீட்டில் நிறையவா தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த மரவள்ளி சாகுபடியை ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி அதுக்கான தயாரிப்புகளோடு கொடுக்கும் பொழுது நமக்கு நிறையா இன்கம் சோர்ஸ் கிடைக்கும். பெண்கள் சுய உதவி குழுக்கள், இளைஞர் தொழில் முனைவோர் மற்றும் சிறு விவசாயிகளுக்கு இது எதிர்காலத்தில் ஒரு பெரிய வாய்ப்பாக அமையக்கூடும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு பிடிக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.